ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ற சீரீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு உத்திர நட்சத்திரம் வரையும் லைனாக பார்த்துட்டோம். அதோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது தேவைப்பட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் அவங்களுக்கு ஒருவேளை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்திற்காக அலையன்ஸ் பார்க்குறீங்கன்னா, அப்போது நான் சொல்கிற ஒரு சில ரூல்ஸ் 2 ரூல் இருக்கும். அந்த ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அதை அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் இது வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது இந்த வீடியோ நான் சொல்கிற ரூல் இருக்குல்ல, இது செகண்ட் மேரேஜுக்கு மட்டும்தான், ஃபஸ்ட் மேரேஜுக்கு கிடையாது. ஃபஸ்ட் மேரேஜுக்கு ஏற்கனவே அஸ்தனத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்ணுக்கான முதல் திருமண கொடுப்பினை ஏற்கனவே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மேரேஜுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போது என்னென்னா, ஜாதகம் நிறைய ஜாதகம் வரும். எந்த ஜாதகம் செலக்ட் பண்ணுறதில்லை. நீங்கள் இந்த பொருத்தம் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு. நான் சொல்கிற ரூல் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே செகண்ட் மேரேஜ் ஆகிருக்கும்ல, அவங்களுக்கு கூட செக் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், உத்திரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உங்களுக்கு வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பில் இருக்கிற லக்ன புள்ளி இல்லை லக்னாதிபதி இல்லைன்னா சந்திரன், இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக மிருகசீரிஷம், உத்திரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏறி இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்குது. அதாவது 1ஆம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதி 4ஆம் வீட்டிலையோ இல்லை 4ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ இருக்குது, இல்லைனா லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சேர்ந்து வேறு வீட்டில் இருக்குது, இல்லைனா பரிவர்த்தனையாக இருக்குது, இல்லைனா பார்வைப்படுறது. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த 2 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அவங்கள தாராளமாக நீங்கள் திருமணம் செய்யலாம், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். சரிங்களா? இதே போல் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா மீதி நட்சத்திரம் போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு செகண்ட் மேரேஜ் அலைன்ஸ் வேணும்னா, உடனடியாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதோடைய வீடியோ குயிக்காக நான் போடுறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப எமர்ஜென்சியாக இருப்பாங்க, அதுக்காக நம்ம போஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணால் பிளேலிஸ்ட்டில் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.